Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சட்னி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும், புளிப்பு பிரியர் அப்படினா கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் friends. இந்த சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, வெல்லம் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கும் இந்த சட்னி. அதேபோல பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 12 பல் சின்ன வெங்காயம். அவ்வளவுதாங்க இதுக்கான பொருட்கள். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். எல்லா பொருட்களையும் வரிசையா சேர்த்துக்க வேண்டியதுதான். வெல்லம், பூண்டு, காஞ்ச மிளகாய், அதேபோல புளி, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி, இப்போ இத வந்து நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நல்ல வழுவழுன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிர கூடாது. சட்னியை வந்து எப்பவுமே கொஞ்சம் அப்படியே திரு-திருன்னு அரைச்சாதான் நல்லா இருக்கும். பாருங்க, இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து யார் சாப்பிடலாம் அப்படினா மசக்கையா இருக்கறாங்கல்ல, அவங்க வந்து இத சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். புளிப்பான டேஸ்ட் தான் அவங்க வந்து விரும்புவாங்க. கண்டிப்பா அவங்க செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படினா மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மத்தபடி இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.